இன்று ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு தயாரிப்பு ரொம்ப எளிமையா பாரம்பரிய முறையில குங்குமம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற மெத்தடாலஜி நாம இப்ப பயன்படுத்துற முறையான குங்குமம் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாக முறையா நாம செய்து வெளிய அப்ளிகேஷன் அதே நேரத்துல உள்ள எடுத்துக்கிறதுக்கும் உள்மருந்தாகவும் நாம இந்த குங்குமத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம். குங்குமம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 இந்த மஞ்சள். மஞ்சள் குழம்புக்கு போற மஞ்சள் இல்ல, நம்ம முகத்துக்கு பூசி குளிப்போம் இல்லையா, அந்த மஞ்சள், இந்த குண்டு மஞ்சள். மஞ்சளை கம்ப்ளீட்டா பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். பொரித்த வெங்காரம், மருந்து கடையில போய் இதை வாங்கிடுங்க. இந்த வெங்காரத்தை என்ன பண்ணணும்னா நல்லா பவுடர் பண்ணி வெறும் சட்டியில போட்டு நல்லா வறுத்துருங்க. அதற்கு அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் படிகாரம். இப்போ என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கிறோம்னா 3 பொருட்கள்: மஞ்சள், வெங்காரம், படிகாரம். கல்வம்னு சொல்லக்கூடிய அந்த புளி அம்மியில மஞ்சளை ஃபர்ஸ்ட் அரைச்சிருங்க, நல்லா வெங்காரத்தை ஆட் பண்ணி அரைச்சிருங்க. 3வதா படிகாரத்தை சேர்த்து நல்லா தொடர்ச்சியா 1/2 மணி நேரம் அரைச்சிக்கிட்டே இருங்க. நேரடியா குங்குமம் யாரும் வேணும்னு கேட்காதீங்க. 5 நிமிஷம் ப்ரிப்பரேஷன். மஞ்சள் பொடி, படிகாரம், வெங்காரம் நீங்க மிக்சியில போட்டு அரைக்க 5 நிமிஷம் ஆகும். 5 வருடம் முன்னாடி தயார் பண்ண அந்த குங்குமத்தோடைய நிறம் பாத்தீங்கன்னா இப்பவும் அந்த கலர் கொஞ்சம் கூட மாறாம அதே நேரத்துல எந்த கெமிக்கல் காம்பனன்ட் எதுவுமே இல்லை. இந்த 3ஐயும் சேர்த்து அரைச்சிட்டோம். கொஞ்சமா விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா இது ஈஸியா வண்டு வைக்காது. நல்ல அந்த மஞ்சளுடைய மனம் பிளேவரோட அற்புதமா இருக்கும் இந்த குங்குமம். எந்த கெமிக்கலும் சேர்க்கல அப்படின்ற கான்பிடன்ஸோட, அப்படின்ற நம்பிக்கையோட நீங்களே அரைத்து நீங்களே பயன்படுத்துங்க. நீங்களா செய்யணும், நம்ம விட்டு போன பாரம்பரிய மெத்தட நாம திருப்பி மீட்டுருவாக்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செஷன்ஸ். எவ்வளவு பேருக்கு நீங்க இந்த மெசேஜ குரூப்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த லிங்கை பாஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்க இதை பாஸ் பண்ணுங்க. நிறைய பேர் இதை பயனடையும். அனைவருக்கும் நன்றி.